அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சார்பாக இளைய தளபதி, தளபதி விஜய் அவர்களுக்கு முதலமைச்சராக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது தான். இளைய தளபதி ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வருவாரு. கண்டிப்பா ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா எதிர்பார்த்தோம். அதேமாரி இளைய தளபதி, தளபதி அவர்கள் ஜெயிச்சுட்டாரு. முதல்வர் ஆயிட்டாரு. இப்போ முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா டீச்சர்ஸ்க்கு உண்டான சில விஷயங்கள் தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே நமக்கு வாக்குறுதியில சொல்லியிருக்காரு சில விஷயங்கள். அந்த என்னென்ன சில விஷயங்கள் வாக்குறுதியில சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நமக்கு நிறைவேற்றப்படுமா? படாதா? தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை. என்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்க உங்களுடைய ஒரு 3 வருஷம், 4 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஸ்கூல்ல. அந்த ஸ்கூலுடைய வேலைய விட்டுட்டு மத்த வேற ஏதாவது ஸ்கூல்ல வேலை பார்த்துருப்பீங்க. நீங்க போய் அந்த ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுடைய தமிழர்களுடைய வெற்றி கழகத்துடைய ஏற்கனவே வாக்குறுதியில சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்களே பாருங்க. தற்காலிக பணியாளர்கள், பணி நிரந்தரம். அது முக்கியமா ஆசிரியர்கள், செவிலியர்கள். யாரெல்லாம் 5 வருஷம் வேலை செஞ்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் 5 வருஷம் பூர்த்தி செஞ்சிருக்கீங்களோ, அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக வாக்குறுதியில உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வாக்குறுதிகள் கண்டிப்பா இப்போ தமிழக வெற்றி கழகம் இப்போ அரசியல் கட்சிக்கு அவங்க முதல்வர் ஆயிட்டாங்க. தலைவர் முதல்வர் ஆயிட்டாரு. அப்போ தலைவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு படிப்படியா நிறைவேற்றுவாரு. அதுல முக்கியமா ஆசிரியர்கள், செவிலியர்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றுவாரு. கண்டிப்பா நீங்க யாரெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு 5, 4 வருஷம் வேலை செஞ்சு வச்சிருக்கீங்களோ, கண்டிப்பா இந்த வருஷமும் போய் அரசு பள்ளியில நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா, நீங்க பணி நிரந்தரம் ஆவறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இது முக்கியமான ஒரு தகவலா இருக்கு. அடுத்த முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் பணியுடைய காலி பணியிடங்கள் என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்கோ, அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்பப்படும். அதுல முக்கியமா பிஜிடிஆர்பி, யுஜிடிஆர்பி 8000 வேக்கன்சி மேற்கொள்ள பள்ளிக் கல்வித்துறையில பார்த்தீங்கன்னா, 8000 வேக்கன்சி உள்பட இருக்கு. அந்த 8000 வேக்கன்சி நமக்கு கூடிய விரைவில் நமக்கு எக்ஸாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, நிரப்புவாங்க. அதுல முக்கியமா ஏற்கனவே இருக்க தற்காலிக ஆசிரியர்கள் நியமிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வச்சு நியமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தற்காலிக ஆசிரியருக்கு நியமனம் குடுப்பாங்க. அதனால இப்போ இந்த அரசு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அரசு பள்ளியோடைய ஒரு எழுச்சி வரும். ஆ மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் கொஞ்சம் அதிகமாகறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அதேமாரி வேலை வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதேமாரி ஆசிரியருடைய ஊதியம் உயரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால உங்களுடைய பிரிப்பரேஷன் ஆரம்பிச்சுருங்க. உங்களுடைய பிரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்காக தான் எம்ஏஎஸ் அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பிக்கும், டிஎன் செட்டுக்கும் முக்கியமா நம்ம கிளாஸஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி, டிஎன் செட் 2026 ஏற்கனவே நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஸ்டூடண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு புக்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீயா உங்களுக்கு புக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீஸ் குறைவா இருக்கு. அப்போ எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் வந்தது. ஆனா ஃபீஸ் குறைவா இருந்தா கூட எஜுகேஷன் தரமா இருக்கும். ஏன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் எடுக்கிறோம். அதனால எஜுகேஷன் தரமா இருக்கும். புக்ஸ் தரமா இருக்கும். உங்க ஒரு யூனிட் நீங்க வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, தரமான ஒரு மெட்டீரியல் நம்ம குடுப்போம். அதனால டிஆர்பிஎஸ் யாரெல்லாம் பிஜிடிஆர்பி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களோ, இப்போவே நீங்க உங்களுடைய தயாரிப்பு ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு கூட போகுது. வேலை வாய்ப்பு அதிகமாக போகுது. அனைவருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா இப்போ ஆட்சி மாறுறனால, இவங்களுக்குலாம் ஆட்சி மாறுறனால இவங்கள என்ன பண்ண மாட்டாங்க. அத யோசிக்க மாட்டாங்க. இது குடுக்கலாம் தற்காலிக பணியாளர்கள நம்ம நிரந்தர பணியாளர் ஆக்கலாமா, வேணாமான்னு சொல்லி அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஆட்சிக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பா அவங்களுடைய வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுறதுக்கு உண்டான அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட கலைஞர் பீரியட்ல கூட அவங்க புதுசா வந்ததுக்கு அப்புறமா 10,000 பேருக்கு மேல என்ன பண்ணியிருக்காங்க, ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப செஞ்சிருக்காங்க. அதேமாரி ஜெயலலிதா பீரியட் அதுலயும் பார்த்தீங்கன்னா, நிறைய ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பணி நிரந்தரம் செஞ்சிருக்காங்க. தற்காலிக ஆசிரியர் பணி நிரந்தரம் செஞ்சிருக்காங்க. நிறைய பேர் வேலை வாய்ப்பு உருவாக்கி குடுத்துருக்காங்க. அதனால யாரெல்லாம் புதுசா ஆட்சிக்கு வராங்களோ, அவங்களுடைய வாக்குறுதிகள் 100% அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா அத பூர்த்தி செய்ய தான் பார்ப்பாங்க. அதனால உங்களுடைய பிரிப்பரேஷன் இப்பவே ஆரம்பிச்சுருங்க. ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு விடியல் ஆரம்பிச்சது. இன்னொரு வாட்டி நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சருக்கு நம்மளுடைய சேனல் சார்பாகவும், நம்மளுடைய எம்எஸ் அகாடமி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.